போட்டித் தேர்வுக்கு தயாராகும் அனைத்து போட்டித் தேர்வாளர்களுக்கும் ஒலிம்பிக் ஐஎஸ் அகாடமி சார்பாக மனமார்ந்த வணக்கங்களை தெரிவித்துக் கொள்கிறேன். நம்ம இப்போ என்ன பார்க்க போறோம்னா 21 ஓகேங்களா, நடப்புகள் மார்ச் 21ஆம் தேதிக்கான நடப்புகள் வந்து பார்க்கலாம் வாங்க. ஃபர்ஸ்ட் क्वेश्चन, ஜவுளி ஏற்றுமதி. ஜவுளி ஏற்றுமதியில் பார்த்தீங்கன்னா இந்தியாவிலே வந்து முதல் வைக்கும் மாநிலம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு தான் ஓகேங்களா. அப்போ ஜவுளி ஏற்றுமதியில் வந்து இந்தியாவிலே வந்து முதல் வைக்கும் வந்து மாநிலம் வந்து தமிழ்நாடு, செகண்ட் பிளேஸ் பார்த்தீங்கன்னா குஜராத் ஓகேங்களா. இந்த தமிழ்நாடு பார்த்தீங்கன்னா எவ்வளோ ஏற்றுமதி செய்கிறாங்கன்னா $7.99 பில்லியன் ஏற்றுமதி செய்யப்பட்டுள்ளது ஓகேங்களா. தமிழ்நாட்டில் மட்டும் மொத்தம் எவ்வளோ ஜவுளி ஏற்றுமதி 29% வந்து தமிழ்நாட்டில் வந்து ஜவுளி ஏற்றுமதி வந்து வளர்ச்சியை வந்து பதிவு செய்திருக்கு. இந்தியாவை ஒப்பிடும்போது பார்த்தீங்கன்னா இந்தியாவில் வந்து 21.84% தான் இந்தியாவில் வந்து கட்டது ஓகேங்களா. இது வந்து இந்தியாவோட தமிழ்நாடு தான் வந்து அதிகம் வந்து ஜவுளி ஏற்றுமதியில் முன்னிலை இருக்கு ஓகேங்களா. நெக்ஸ்ட் क्वेश्चन, 2026ஆம் ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் நீர் விருதை வென்றவர் யார் பாருங்க. 2026ஆம் ஆண்டுக்கான ஸ்டாக்ஹோம் நீர் விருதை வந்து வென்றவர் வந்து கவே மதானி ஓகேங்களா. கவே மதானி அவர்கள் தான் வென்றிருக்காங்க. எதற்காகனா உலக நீர் தினம் வந்து மார்ச் 22 ஓகேங்களா. இந்த கவே மதானி வந்து பார்த்தீங்கன்னா ஐநா பல்கலைக்கழகத்தில் வந்து நீர் சுற்றுச்சூழல் மற்றும் சுகாதாரத்துறையின் வந்து இயக்குநராக வந்து இருக்கிறாங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, எங்கு அமைந்துள்ள கவிஞர் கோட்டை ஒன்றை புவி பராமரிப்பு தளமாக அறிவிக்கப்பட்டுள்ளது ஓகேங்களா. உத்தரப்பிரதேச மாநிலத்தில் வந்து பட்டால் என்ற இடத்துல தான் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. எந்த மாநிலத்தில் வந்து பார்த்தீங்கன்னா கவிஞர் கோட்டை ஒன்றை வந்து புவி பாரம்பரிய வந்து தளமாக வந்து அறிவிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா பண்டால் வந்து சொல்றாங்க. எந்த மாநிலத்தில் இருக்குன்னா உத்தரப்பிரதேசம் ஓகேங்களா. அது வந்து யார் வெளியிடுற நிறுவனம் பார்த்தீங்கன்னா GSI நிறுவனம் வந்து வெளியிடுறாங்க ஓகேங்களா. அந்த GSIனா இதெல்லாம் வந்து ஃபுல் அப்ரிவேஷன் வந்து கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க ஓகேங்களா. இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 1851 வந்து ஸ்டார்ட் பண்ணுறாங்க. இந்த GSI வந்து எதுக்காகனா சுரங்க அமைச்சகத்தின் கீழ் செயல்படும் தலைமை வந்து பார்த்தீங்கன்னா சுரங்க அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து இது செயல்படும் சொல்லியிருக்காங்க. இது என்னன்னா இந்த கவிஞர் கோட்டை குன்றை வந்து புவி பராமரிப்பு தளமாக அறிவிக்கிறாங்க. அது எதுக்கு வந்து செயல்படும்னா சுரங்க அமைச்சகத்தின் கீழ் தான் வந்து செயல்படும் ஓகேவா. அதுக்கப்புறம் வந்து இதோட தலைமை எங்க இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொல்கத்தாவில் இருக்கு. எங்க இருக்கிற கொல்கத்தா மேற்கு வங்காளம் ஓகேவா. கனிம வளங்களை மதிப்பீடு செய்வதல், வரைபடம் ஆக்குதல் மற்றும் புவி வந்து ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளுதல். என்ன பண்ணுதுன்னா அது வந்து பார்த்தீங்கன்னா கனிம வளங்களை வந்து மதிப்பீடு செய்யும். அப்புறம் வரைபடத்தில் வந்து அது அது வந்து எங்கே இருக்குன்னு சொல்றதுக்கு புவியின் வந்து ஆய்வுகளை வந்து மேற்கொள்ளதான் இந்த வந்து கவின் கோட்டை என்ற குழு வந்து புவி பராமரிப்பு தளமாக வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேவா. நெக்ஸ்ட் பாருங்க, கிருஷி சகி திட்டம் எதனுடைய தொடர்புடையது. அப்போ கிருஷி சகி திட்டம் வந்து சகி என்ற திட்டம் வந்து எதற்கு தொடங்குறாங்கன்னு பார்த்தீங்கன்னா வேளாண்மையில் வந்து பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளித்தல் சொல்லிட்டு ஓகேங்களா. அப்போ வேளாண்மை வந்து பெண்களுக்கு வந்து அதிகாரம் அளிக்க வேண்டும் சொல்லியிருக்காங்க. இந்த 2026 பார்த்தீங்கன்னா பெண்களுக்கான வேளாண்மை வந்து பெண்கள் ஆண்டா வந்து சொல்லியிருக்காங்க ஓகேங்களா. வேளாண்மையில பார்க்கலாம் போகலாம். நெக்ஸ்ட் என்ன பாருங்க, அறிமுகப்படுத்தியது யாருன்னு பார்த்தீங்கன்னா இந்த கிருஷி சகி திட்டத்தை வந்து AIC சொல்லலாம் ஓகேங்களா. AICனா என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுவோம் ஓகேங்களா. இந்திய வேளாண் காப்பீடு நிறுவனம் ஓகேங்களா. இந்திய வேளாண் காப்பீடு நிறுவனம் மற்றும் நிதி அமைச்சகத்தின் கீழ் தான் மத்திய பொதுத்துறை நிறுவனம் வந்து நிறுவப்பட்டுள்ளது இந்த கிருஷி சகி திட்டம் ஓகேங்களா. இது எதற்காக பார்த்தீங்கன்னா பெண் விவசாயிகள் ஓகேங்களா. பெண் விவசாயிகளுக்கான அதிகாரம் அளிப்பது, வேளாண்மை மற்றும் பயிர் காப்பீட்டு அவங்களுக்கு வந்து பங்களிப்பை வந்து அதிகரிப்பதற்காக இந்த கிருஷி சகி என்பது ஓராண்டு கால திட்டத்தின் மூலமாக வந்து செயல்படுத்துறாங்க ஓகேங்களா. இது எப்போ செயல்படுத்துறாங்கன்னு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் விவசாய அமைப்பு பார்த்தீங்கன்னா எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா 2026 FAO என்று சர்வதேச பெண் விவசாய ஆண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க ஓகேங்களா. அப்போ இந்த ஆண்டு சொன்ன பார்த்தீங்களா சர்வதேச பெண் விவசாய ஆண்டை வந்து எப்போ அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்கன்னா 2026 தான் வந்து சர்வதேச பெண் ஆண்டா வந்து அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க ஓகேங்களா. அது யார் வெளியிட்டதுன்னு பார்த்தீங்கன்னா உணவு மற்றும் விவசாய அமைப்பு FAO ஓகேவா. அது என்னன்னு சொல்லிட்டு அப்ளிகேஷன் பார்க்குறோங்க. நெக்ஸ்ட் பாருங்க,
அமோஸ் இஜ்வாலா ராணுவ கூட்டு பயிற்சி வந்து எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா யூபின்னு சொன்னா உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா, பாருங்க அமோ 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 ஜாவா இஜ்வாலா அமோ இஜ்வாலா ராணுவ பயிற்சி வந்து எங்க நடைபெற்றதுன்னு பாத்தீங்கன்னா யூபியில வந்து நடைபெற்றது. ஓகேங்களா, யூபினா உத்தரப்பிரதேஷ். ஓகேங்களா, இது எப்ப நடைபெறுதுன்னு பாத்தீங்கன்னா மார்ச் 6ஆம் தேதி முதல் 18ஆம் தேதி வரை வந்து நடைபெறுது. இது வந்து பாத்தீங்கன்னா பாப்பினா கலிசுடுதல் தளம். ஓகேங்களா, இது வந்து எங்கன்னா உத்தரப்பிரதேச மாநிலத்தில் உள்ள பாப்பினா கலிசுடுதல் தளத்தை தான் வந்து நடைபெறுது. ஓகேங்களா, இது வந்து இந்திய ராணுவத்தின் வந்து தெற்கு படைப்பிரிவு அமோக் ஜிவாலா பயிற்சி மையம் வந்து நடைபெறுது. ஓகேங்களா, பாருங்க இந்திய ராணுவத்தின் வந்து தெற்கு படைப்பிரிவு வந்து அமோக் வந்து ஜவா பயிற்சி மையம் தான் நடைபெறுதுன்னு சொன்னாங்க. நெக்ஸ்ட் பாருங்க இந்திய ரிசர்வ் வங்கி அமைப்பால் வந்து பணப்புழக்கத்தை வந்து நிர்வகிக்க வந்து பயன்படுத்தும் ஒரே குறுகிய கால பணவியல் கொள்கைகள் எதுன்னா மாறுபடும் ரெப்போ விகிதம் சொல்றாங்க. ஓகேங்களா, அந்த ரெப்போ விகிதம் என்ன சொன்னா விஆர்ஆர் சொல்றாங்க. ஓகேங்களா, மாறுபடும்னா வேரியபிள் ரெப்போ ரேட்னு சொல்லிட்டு சொல்லலாம் இங்கிலீஷ்ல. ஓகேங்களா, ரெப்போ விகிதம் சொன்னா ரெப்போ ரேட்னு சொன்னா பாத்தீங்கன்னா அது என்ன எதுக்காக சொல்றாங்க பாருங்க. வணிக வங்கிகள் ஆர்பிஐ புரியுதுங்களா, அப்ப வணிக வங்கி இருக்குன்னா அந்த வணிக வங்கி வந்து சென்ட்ரல் பேங்க் இந்தியாவுடைய மைய வங்கி ஆர்பிஐ தான். ஓகேங்களா, அந்த ஆர்பிஐ கிட்ட கடன் உதவியை வாங்கி அது வந்து வாங்குறது தான். ஒரு குறிப்பிட்ட சதவீதத்தில் வந்து அமௌண்ட் வந்து பர்சன்டேஜ் வந்து வாங்குவாங்க. அப்படின்னா வாங்க பார்க்கலாம். ரெப்போ விகிதம் என்ன இருக்காங்க, வணிக வங்கிகள் வந்து ஆர்பிஐனா ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா. ஓகேங்களா, இந்த ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா பார்த்தீங்கன்னா இந்த ரிசர்வ் ஆர்பிஐ ஆக்ட் வந்து எப்போ கொண்டு வந்தா 1934 கொண்டு வந்திருப்பாங்க. ஆர்பிஐ வந்து எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னு பார்த்தீங்கன்னா ஆர்பிஐ ஸ்டார்ட் பண்ணது 1935 வந்து ஸ்டார்ட் பண்ணிப்பாங்க. ஓகேங்களா, 1935 ஏப்ரல்ல வந்து ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க. ஓகேவா, பார்க்கலாங்க. நெக்ஸ்ட் இந்த ஆர்பிஐ வந்து குறுகிய காலத்தை வந்து பணத்தை வந்து கடன் வாங்கும் விகிதம் மற்றும் பணப்புழக்கத்தை வந்து குறைக்க வட்டி வந்து அதிகரிக்க வட்டி வந்து குறைக்கப்படும் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்போ மற்ற வணிக வங்கிகளுக்கு வந்து ஆர்பிஐ வந்து பாத்தீங்கன்னா கடன் உதவி கொடுக்குறாங்கன்னா அவங்களுக்கான வட்டி விகிதத்தை வந்து அதிகரிக்கிறதும் குறைக்கிறதும் தான் என்ன சொல்றாங்க ரெப்போ விகிதம் சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா, இது பாத்தீங்கன்னா பணப்புழக்க சரி செய்தல் வந்து வசதி பாத்தீங்கன்னா தினசரி வந்து பணப்புழக்கத்தை வந்து நிர்வகிக்க வந்து ரெப்போ கடன் வாங்குதல் மற்றும் ரிவர்ஸ் ரெப்போ ஆகியவற்றை வந்து பயன்படுத்தலாம். ஓகேங்களா, ரெப்போ விகிதம்னா கடன் வழங்குதல், ரிவர்ஸ் ரெப்போனா கடன் வழங்குதல் வந்து ரிட்டர்ன் வந்து நம்ம வந்து வாங்குறது. ஓகேங்களா, இது வந்து எக்கனாமிக்ஸ் கொஸ்டின்ல அப்படி வரும். ஓகேங்களா, ரெப்போ விகிதம் என்னது, ரெப்போ விகிதம் என்னது, ரெப்போ விகிதம் மைய வங்கி வணிக வங்கிகளுக்கு வந்து கடனா வந்து ஒரு குறிப்பிட்ட சதவீதத்துல வந்து பணமா கொடுக்கறதா ரெப்போ விகிதம். ஓகேங்களா, இந்த மாறி அதே மாதிரி இப்போ நெக்ஸ்ட் என்னன்னா மாறி விகித ரெப்போன்னு சொல்றாங்க. பிஆர்ஆர் சொன்னா சந்தையில் வந்து பண தட்டுப்பாடு. ஓகேங்களா, சந்தையில் வந்து பண தட்டுப்பாடு ஏற்படும் போது ஏல முறை மூலமா வந்து 1 முதல் 14 நாட்கள் வரை வந்து குறுகிய கால நிதியா வந்து ஆர்பிஐ வந்து வழங்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, நெக்ஸ்ட் என்னன்னு பாருங்க சர்வதேச வன தினம் என்று வந்து நாள் வந்து அனுசரிக்கப்படுகிறதுன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, அப்ப சர்வதேச வன தினம் அன்னைக்கு மார்ச் 21. ஓகேங்களா, அப்போ நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச்ல மட்டும் பாருங்க மார்ச் 20, மார்ச் 21, மார்ச் 22, மார்ச் 23, மார்ச் 24. ஓகேங்களா, அப்போ இந்த 4 டேட் வந்து 5 டேட் வந்து நமக்கு ஒரு டேட் வந்து. ஓகேங்களா, பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து என்னது சிட்டுக்குருவி. ஓகேவா, சிட்டுக்குருவி தினம். அப்போ சிட்டுக்குருவி காட்டுக்கு போய் தண்ணி குடிச்சிட்டு என்ன பண்ண வானத்துல பறந்து போயிடுச்சு. அந்த தண்ணி குடிச்சதுனால நோய்வாய்ப்பட்டுச்சு. அதனால ஞாபகம் வச்சுக்கோங்க. மார்ச் 20 வந்து சிட்டுக்குருவி தினம். மார்ச் 21 வந்து சிட்டுக்குருவி தண்ணி குடிச்சதுனால வந்து சிட்டுக்குருவி வந்து என்ன பண்ணுச்சு காட்டுக்கு போச்சு. ஓகேவா, காட்டுக்கு போய் தான் தண்ணி குடிச்சு. அதாவது காட்டுக்கு போறதுல மார்ச் 21 காடுகள் தினம். மார்ச் 22 என்னது தண்ணி குடிச்சதுனால அதுக்கு தண்ணி குடிச்சு போயிடுச்சு. அதனால மார்ச் 22 வந்து தண்ணீர் தினம். மார்ச் 21 எங்க பார்த்து வானத்தில் பார்த்தா வானியல் தினம் அன்னைக்கு மார்ச் 23. 24 என்ன மார்ச் 24 வந்து பாத்தீங்கன்னா நோய்வாய்ப்பட்டுச்சுன்னா காசு நோய். ஓகேங்களா, அப்போ மார்ச் 24 வந்து என்னது காசு நோய் தினம். ஓகேங்களா, பார்த்துக்கோங்க என்னன்னு சொல்லிட்டு. இதுக்கான தீம் பாருங்க சர்வதேச வன தினம்னா ஃபாரஸ்ட் அண்ட் எக்கனாமிக்ஸ். ஓகேங்களா, ஃபாரஸ்டர்ஸ் அண்ட் எக்கனாமிக்ஸ்னு சொல்லியிருக்காங்க தீம். நெக்ஸ்ட் பார்க்கறாங்க 2000 இந்தியா தனக்கு
தேவையான கச்சா எண்ணெயில வந்து மட்டுமே பார்த்தீங்கன்னா எரிவாயுவிலும் எத்தனை சதவீதம் வந்து வெளிநாட்டிலிருந்து வந்து இந்தியா வந்து பெறுகுதுன்னு பார்த்தீங்கன்னா இறக்குமதி செய்யுதுன்னு பார்த்தீங்கன்னா 88% வந்து இறக்குமதி செய்கிறாங்க. ஓகேங்களா? இது மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா பிரீமியம் ரக பெட்ரோல்களின் விலைக்கு வந்து ₹2 வந்து ஏற்றிருக்காங்க. அதே மாதிரி வந்து தொழிற்சாலையில் வந்து டீசலின் விலை வந்து லிட்டருக்கு வந்து ₹22 வந்து அதே நேரத்தில் வந்து சாதாரண பெட்ரோல் டீசல் விலை வந்து உயர்த்தப்படவில்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்க்கலாம். இந்தியாவிலே பார்த்தீங்கன்னா அரிய வகை நிரந்தர புவி காந்த உற்பத்தியை ஊக்குவிக்க மத்திய அமைச்சரவை எவ்வளவு வந்து மதிப்பு திட்டத்தில் வந்து ஒப்புதல் அளித்துள்ளாங்கன்னு பார்த்தீங்கன்னா 7,280 கோடி. ஓகேங்களா? 7,280 கோடி தான் வந்து இந்தியாவில் வந்து அரிய வகை நிரந்தர புவி காந்தம். புரியுதுங்களா? ஒரு இடத்துல வந்து இதான் வந்து காந்த பகுதியும் சில இடத்துல வந்து இரும்பு, காப்பர், சில்வர் அந்த மாதிரி வந்து நிறைய பொருட்கள் வந்து இதை வந்து கிடைக்கலாம். அந்த இடத்துல வந்து மின்னணு சாதனங்கள் தான் பயன்படுத்தணும்னு சொல்லிட்டு சொல்றாங்க. ஓகேங்களா? அதுக்காக வந்து பயன்படுறதுக்காக அரிய வகை மத்திய அமைச்சகத்தின் மூலமாக இந்த மதிப்பின் திட்டத்தை வந்து ஒப்புதல் அளிக்கிறாங்க. ஓகேங்களா? அது பார்த்தீங்கன்னா எங்க ஸ்டார்ட் பண்ணிக்கிறாங்க பார்த்தீங்கன்னா மின்னணு வாக்காளர்கள் காற்று விசையாழிகள் நவீன மின்னணு பொருட்கள் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த செயல்பாடுகளுக்கு விநியோகிக்கும் டைட்டானியம், இரும்பு, போரான் உட்பட்ட அரிய வகை புவி காந்தங்கள் தேவைப்படுகின்றன. ஓகேங்களா? இந்த டைட்டானியம், இரும்பு, போரான் இந்த மாதிரிலாம் வந்து அரிய வகை மின்னணுலாம் என்ன பண்ணாங்க, இதை வந்து கண்டுபிடிக்கிறதுக்காக வந்து இதெல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? அதுதான் வந்து மின்னணு வாக்காளர்கள் காற்று விசையாழிகள். மின்னணு வாக்காளர்கள் மூலமா வந்து காற்று விசையாழிகள் நவீன மின்னணு பொருட்கள் வான்வெளி மற்றும் பாதுகாப்புத்துறை சார்ந்த செயலகத்தின் மூலமா வந்து இதை வந்து தயாரிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? தற்போது சீனாவில் இருந்து பார்த்தீங்கன்னா அதிகப்படியாக வந்து இறக்குமதி செய்யப்பட்ட நிலையில் வந்து அதை குறித்து வந்து இந்தியா உலக அளவில் வந்து பார்த்தீங்கன்னா அரிய வகை புவி காந்த மையமா வந்து மாறி இருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது பார்த்தீங்கன்னா 7,720 கோடி வந்து சிண்டர்னு சொல்லலாம். ஓகேங்களா? 7,720 கோடி வந்து சிண்டர் அரிய வகை நிரந்தர புவிகாந்த உற்பத்தியை ஊக்குவிக்கும் திட்டத்தின் கீழ் தான் 2025 நவம்பர்ல வந்து தொடங்கியிருக்காங்க அப்படின்னு சொல்லலாம். ஓகேங்களா? நெக்ஸ்ட் என்ன சொல்றாங்கன்னா மூலதன மயமாக்கலுக்கான ரூபாய் 750 கோடியில வந்து விற்பனை சார்ந்த ஊக்கத்தொகையை வந்து ரூபாய் 6,450 கோடி வந்து 7 ஆண்டு கால திட்டத்தில் வந்து கொண்டு வந்திருக்காங்க. கிட்டத்தட்ட பாத்தீங்கன்னா இது ஒரு 6,000 மெட்ரிக் டன் வந்து மின் பொருட்கள் வந்து ஏற்றுமதி செய்யப்பட்டிருக்கு வந்து சொல்லியிருக்காங்க. ஓகேவா? இது பாத்தீங்கன்னா அரிய வகை வந்து புவிகாந்த உற்பத்தி ஆலைகள் அமைப்பதற்காக வந்து ஏலம் வந்து தொடங்கி மத்திய அரசாங்கம் வந்து அனௌன்ஸ் பண்ணிக்கிறாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட் பாருங்க 10வது क्वेश्चन ஹார்மூஸ் நீரிணை வந்து எந்த 2 நீர்நிலைகள் வந்து இணைக்குது? அப்போ ஹார்மூஸ் நீர்நிலைன்னு பாத்தீங்கன்னா இந்த ஈரான் எப்படி இருக்குன்னு பாத்தீங்கன்னா இந்த ஒரு நாடு, இது வந்து ஈரான் அப்படியே மொத்தம் ஒரு நாடு இருக்கும். அந்த நாட்டு வழியா கிட்டத்தட்ட வந்து ஒரு குறிப்பிட்ட தொலைவில் வந்து தான் இருக்கும். ஓகேங்களா? இதுல இந்த வழியா வரும். இப்படி இங்கெல்லாம் வந்து நாடுகள் தான் இருக்கும். இந்த ஈரான் பக்கத்துல ஈரான், ஈராக்கு, சவுதி அரேபியா, இஸ்ரேல் எல்லாம் இருக்கும். ஓகேங்களா? அந்த மாதிரி இருக்கும். ஓமன் வளைகுடாவில் பார்த்தீங்கன்னா ஹார்மூஸ் எந்த 2 நாடுகள்னா ஓமன் வளைகுடாவிற்கும் பாரசீக வளைகுடாவுக்கும் வந்து இடைப்பட்ட பகுதியில் இந்த ஓமன் நீர்நிலை வந்து 2 வந்து நீர்நிலை வந்து இருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா? இது பாதுகாப்பதற்காக பார்த்தீங்கன்னா பாதுகாப்பு மற்றும் பயனளிப்பதை வந்து உறுதி செய்வதற்காக நடவடிக்கை பங்களிப்பு வந்து தயார் என்று பிரிட்டன் மற்றும் பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஜப்பான் ஆகிய 7 நாடுகள் வந்து தெரிவிக்கலாம். என்ன சொன்னா இந்த பாதுகாப்பான அந்த வளைகுடா வந்து யாரும் வந்து போகக்கூடாது, போறதுன்னா பாதுகாப்பா வந்து போகணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 7 நாடுகள் வந்து தெரிவிச்சிருக்காங்க. அந்த ஹார்மூஸ் நீர்நிலையிலிருந்து பயணிக்கணும். அது எது வழியா எந்தெந்த வளைகுடா? பாரசீக வளைகுடா, ஓமன் வளைகுடா, ஒரு 7 நாடு என்ன சொன்னாங்க? பிரிட்டன், பிரான்ஸ், ஜெர்மனி, இத்தாலி, நெதர்லாந்து, ஜப்பான், கனடா மொத்தம் 7 நாடுகள் வந்து பாதுகாப்பாக வந்து பயணிக்கு வந்து உதவி செய்வதற்காக வந்து உருவாக்கியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்னைக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து முடிஞ்சுன்னு நினைக்கிறேன். ஓகேங்களா? ஒலிம்பியஸ் அகாடமியை புதுசாக பார்க்குறவங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.